நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒரு சிலராய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. சிலுவையிலே நீங்கள் ஆண்டவரே தொங்கிய நிலையில் பேசின ஆண்டவரே 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. இப்பொழுது நாங்கள் 3வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீங்களே இயேசப்பா, அதை எங்கள் கூட நீங்கள் பேசுங்க இயேசப்பா. எங்கள் சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ள போகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம் 26, 27. யோவான் 19, 25, 26, 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு முதலாவது வார்த்தை பேசுறதுக்கு யார் காரணம்? இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களும், எல்லா பாவம் செய்தவங்க எல்லாருமே காரணம். 2வது வார்த்தை பேசுறதுக்கு காரணம் ஒரு கள்ளன். ஆனா இந்த 3வது வார்த்தை பேசுறதுக்கு இயேசு இந்த 3வது வார்த்தை பேசுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா மரியாளும் யோவானும். இவங்க 2 பேரும் இயேசுவின் அருகில இருந்ததுனால தான் இவங்க இருந்ததுனால தான் இயேசப்பா இந்த 3வது வார்த்தையை பேசினாங்க. இப்ப மரியாள் இயேசு பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா மரியாள் யாரு? இயேசுவினுடைய தாய் 10 மாதம் சுமந்து எடுத்த தாய் மரியாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த யோவான் எதுக்கு இருந்தாரு அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யோவான் எதுக்கு இருந்தாரு? ஏன்னா மற்ற சீசர்கள் யாருமே இல்ல. இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். மற்ற சீசர்கள் யாருமே இல்ல. இயேசுக்கு சகோதரர்கள் வேற இருக்காங்க, அவங்களும் அங்க இல்ல. ஆனா இந்த யோவான் மட்டும் எதுக்கு இருந்தாரு? இந்த யோவான் மட்டும் எதுக்கு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. முதலாவது இந்த யோவான் எதற்காக சிலுவையின் அருகில நெருங்கி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அன்பு அவருக்கு இருந்ததுனால என்ன பண்றாருன்னா சிலுவையின் அருகில நெருங்குறாரு. இந்த வேளையில ஆவியானவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கிட்ட அன்பு இருந்தா நம்ம சிலுவையை நெருங்கலாம். நம்ம கிட்ட அன்பு இருக்கா? நம்ம அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சபைக்கு வரலாம், என்னனாலும் வரலாம். ஆனா நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் இருக்குதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு பாவியான மனுஷன் இயேசுவை நெருங்கிறதுக்கு வகை தேடி அவன் என்ன பண்றான்னா ஒரு மரத்தின் மேலே ஏறி நிற்கிறான். அப்ப இயேசு என்ன சொல்றான்னா, சகையவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சகை என்ன பண்றான்னா கீழே இறங்கி வராரு. இந்த சகை இயேசுவை நெருக்கிறதுக்கு ஒரே ஒரு அடிதான் எடுத்து வச்சாரு. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா 2 அடி எடுத்து வைக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நெருக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சா போதும். மிச்சத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சகையை என்ன பண்றான்னா, சகையவே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சகையை இறங்கி வந்த உடனே அந்த மரத்துல இருந்து சகையினுடைய வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இந்த சகையினுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னாச்சு? இந்த சகையினுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. இயேசுவை நம்ம நெருங்கினா நம்மளோட வாழ்க்கை மாறும். நம்ம நெருங்கிறதுக்கு யோவான் கிட்ட இருந்தது முதலாவது காரியம் என்ன? அன்பு இருந்ததுனால யோவான் இயேசுவை நெருங்கினாரு. அவர் நெருங்கினதுனால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. 2வது அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா வாஞ்சை. யோவானுக்குள்ள என்ன இருந்ததுன்னா வாஞ்சை. இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள வாஞ்சை இருக்கிறதா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எப்படி இருந்தோம்? எந்த ஜெபனாலும் போவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இப்ப அந்த வாஞ்சை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த வாஞ்சை இப்ப இருக்குதா? சர்ச்சில் யார் பாட்டு பண்ணாலும் பரவாயில்ல, யார் பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, யார் ஆராதனை நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் என் கூட, இயேசு என் கூட பேசுறாரா அப்படின்னு நம்ம வந்த காலங்கள் இருக்கிறது தெரியுமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா எனக்கு வாஞ்ச தாங்களேன், எனக்கு வாஞ்ச தாங்க. குறைகளை ஒப்புக்கொள்றவன ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா எனக்கு வாஞ்ச தாங்க, ஏசப்பா வாஞ்ச தாங்க, எனக்குள்ள வாஞ்சை வரட்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே தாகமாய் இருக்கட்டும். எனக்கு அந்த வாஞ்ச தாங்க ஏசப்பா, எனக்கு
எனக்கு அந்த வாஞ்சை தாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள ஜெபத்திற்கான வாஞ்சை வருகிறது, அந்த பரிசுத்தத்திற்கான வாஞ்சை நமக்குள்ள வரப்போகிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், எனக்கு வாஞ்சை தாங்க, ஜெபிக்க எனக்கு வாஞ்சை தாங்க, வேதம் வாசிக்க எனக்கு வாஞ்சை தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா யோவான் வந்து என்ன பண்றாருன்னா, இயேசுவை நெருங்கினதுனால என்னாச்சுன்னா, எப்படி நெருங்கினார் அப்படின்னு பார்த்தா அன்பு இருந்ததுனால நெருங்கினாரு, ரெண்டாவது வாஞ்சை இருந்ததுனால நெருங்கினாரு. சரி, இந்த யோவான் வந்து இயேசுவை நெருங்கிட்டாரு. இவர் நெருங்கினால இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அது என்ன பொறுப்பு? மரியாளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. மரியாள் யாரு? இயேசுவினுடைய தாய். இயேசுவினுடைய தாயை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. மற்ற சீசர்கள் யாருமே அங்க இல்லை, இயேசுவினுடைய சகோதரர்கள் யாருமே அங்க இல்லை. அதனால யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. 27வது வசனத்தை ஒரு தடவை வாசிப்போமே. பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். அப்ப பேதுரு யோவான் கிட்ட என்ன பண்றாங்கன்னா, இயேசுவின் தாயை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். ஏசப்பா, நீங்க என்னை நம்பி தந்த என்னுடைய தாய் தகப்பனை நான் பார்த்துக்கிடணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிடணும். எனக்கு கிருபை தாங்களேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியில என்ன பாதுகாக்கும்படி, என்ன வளர்க்கும்படி கொடுத்த என்னுடைய தாய் தகப்பனை நான் ஆண்டவரே என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், அவர்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் பார்த்து கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. உங்க சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா இந்த பூமியில நம்மளை வந்து பெற்றெடுக்கிற தாய் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா, நம்மளை பக்குவமா வளர்க்குறாங்க. நமக்கு எந்த தீங்கு விளைவிக்காம நம்ம என்ன பண்றாங்கன்னா, நம்ம படுத்துக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்கன்னா சகித்து நம்மளை வந்து வளர்க்குறாங்க. அப்ப தேவன் வந்து நம்மளை வந்து சின்ன வயசுல அவங்கள நம்பி கொடுக்கிறாரு. அவங்க வயசானதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளை நம்பி என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்களை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம தான் அவங்களை என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும். இப்ப இந்த யோவான் வந்து இயேசுவை நெருங்கினதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மரியாளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. இப்ப நமக்கும் ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இயேசப்பாவை நெருங்க நமக்கு சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. இப்ப யோவான் கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரியாள் வந்து யாருடைய தாய்? இயேசுவினுடைய தாய். மரியாள் யாருடைய தாய்? இயேசுவினுடைய தாய். அப்ப யோவானுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? அது வந்து வேறொருவருடைய பொறுப்பு. அதாவது இயேசுவினுடைய தாயை தான் பார்த்து கொள்ளும்படி யாரு கொடுக்கப்படுறாரு? யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. லூக்கா 16வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 12வது வசனம். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? அப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்னன்னா, அது வேறொருவருடைய பொறுப்பா தான் இருக்கும். நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு யாருடையது? வேறொருவருடையதா இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, பேதுருவை பாருங்களேன். பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா இந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பாருங்களேன். மரியாதை மட்டும் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற பொறுப்பு வந்து சின்ன பொறுப்பு தான். அப்ப இரண்டாவது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சிறுசு, அதாவது கொஞ்சம் தான். முதலாவது என்னது? யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேறொருவருடைய பொறுப்பு. இரண்டாவது என்னது? சின்னது, அதாவது கொஞ்சம். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யோவானும் பேதுருவும் நடந்து போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வந்து நடக்க முடியாம இருக்கான். அப்ப வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தாரேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அவனை வந்து எழுந்திருக்க வச்சுட்டாங்க. அப்ப இது யார் செஞ்சது? யார் இந்த அற்புதம் செஞ்சது? பேதுரு தான் செய்வாங்க. பேதுரு யோவானும் போவாங்க ஆலயத்திற்கு. அப்ப பேதுரு தான் இந்த அற்புதம் செய்வாங்க. அப்ப யோவானை பார்ப்பாங்க. யோவானையும் பேதுருவையும் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனோட பொறுப்பு வந்து பாருங்களேன், பேதுருவோட பொறுப்பு. அவர் பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா யோவானோட பொறுப்பை பாருங்களேன், ஒரே ஒரு மரியாதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. அது மற்றவர்களால அங்கீகரிக்கப்படாத பொறுப்பு. அப்ப பாத்தீங்கன்னா, நம்மளை நோக்கி தேவன் தருகிற பொறுப்பு. நம்ம நெருங்க நமக்கு வந்து சில பொறுப்புகள் தரப்படுகிறது. முதலாவது அந்த பொறுப்பு என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து வேறொருவருடையதா இருக்கும். அது வந்து
வேறொருவோட தான் இருக்கும், அதுல நம்ம உண்மையா இருக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் அது சிறுசா தான் இருக்கும், அது வந்து 5 பிள்ளைங்களா இருக்கும். இப்ப சண்டே கிளாஸ் எடுக்கிறவனா அது 5 பிள்ளையா இருக்கும், அது 2 பிள்ளைங்களா இருக்கும். ஊழியமும் அது 5 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம். நம்ம அதுல என்ன பண்ணணும்னா கொஞ்சமா தான் இருக்கும், அதுல நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து யாருமே அங்கீகரிக்கவே இல்லை, யாருமே அங்கீகரிக்கவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொருவருடைய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது சிறுசு, அதாவது கொஞ்சோண்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது, எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து எல்லாராலையுமே அங்கீகரிக்கப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோவான் பாருங்களேன், இந்த பொறுப்புல யாருமே அங்கீகரிக்கல, யாருமே இவர் அங்கீகரிக்கல, கொஞ்சோண்டு தான் பொறுப்பு. ஆனாலும் இது பாத்தீங்கன்னா இன்னொருடைய பொறுப்பு. இதுல இவர் உண்மையா இருந்ததுனால வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானார். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா உண்மையா இருக்கிறார். இவர் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால இவருக்கு அநேகத்திற்கு அதிபதியாக என்ன பண்றாருன்னா தேவன் வந்து மாற்றுகிறார். அதே போல அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், இதுல வாசி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதுல ஸ்தேவான், பிலிப்பு நமக்கு தெரிஞ்சவங்க, அதாவது 7 பேரை நியமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறாங்க, சுகப்படுத்துறாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் பிரச்சனை வருது. அது எதுனா பந்தி பரிமாறல பிரச்சனை வருது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்னன்னா சாப்பாடு பரிமாறுறது, சாம்பார் ஊத்துறது, அப்பளம் வைக்கிறது. இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு. இவங்களுக்கு இந்த ஸ்தேவானுக்கும் பிலிப்புக்கும் கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்னன்னா அற்பமான பொறுப்பு தான். ஆனா அதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க உண்மையா இருந்ததுனால பாருங்களேன், ஸ்தேவானை பாருங்களேன், வானத்துக்கு நேரா அண்ணாந்து பார்த்து அவருடைய முகம் பிரகாசித்தது. நான் தேவனை பார்க்கிறேன், தேவனோட பக்கத்துல தேவ ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறேன் அப்படின்னு இவர் வந்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்களேன். அதே மாதிரி பிலிப்புவும் தேவனுக்காக வல்லமையா பயன்பட்டார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கொஞ்சம் பொறுப்பு, அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உண்மையாக இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பொறுப்பை மட்டும் நம்ம இப்ப தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு, முதல் பொறுப்பா இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு ஜெபம்ங்கிறது சும்மா கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்ட நம்ம பேசுறது, வானத்தையும் பூமியையும் வார்த்தையால உண்டாக்கின தேவன்கிட்ட நம்ம பேசுறதுதான் என்னது ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு என்னன்னா வார்த்தைகள் வராது. அப்ப ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நமக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்றாருன்னா ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு வார்த்தை வரவில்லை அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மளுடைய வாயில வார்த்தைகள் வந்து உண்டாகும். ஜெபம்ங்கிறது சும்மா கிடையாது. இப்ப ஆண்டவர் வந்து இப்ப ஒரு மனுஷன் கிட்ட பொறுப்பு கொடுத்தார் பாருங்களேன், 2 தாலந்து 5 தாலந்து ஒப்பு கொடுத்தாரு. அதை வந்து கொடுத்த பொறுப்பு, அதாவது அந்த தாளந்தை கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா திரும்ப வந்து என்ன பண்றாரு கணக்கு கேட்கிறாரு. அதே போல நமக்கு வந்து கொடுத்திருக்கிற பொறுப்பு ஜெபம் என்கிற பொறுப்பு. இதற்கான கணக்குகளை ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாரு. இதற்கான கணக்குகளை ஏசப்பா வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஒரு சாட்சி வந்து சொல்றேன். ஒரு பெண் இருக்காங்க, ஒரு குடும்பம், அம்மா அப்பா ஒரு வாலிப பெண். அந்த வாலிப பெண் என்ன பண்றாங்கன்னா சபைக்கு போறாங்க. இவங்க குடும்பமாகவே ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த வாலிப பெண் சபைக்கு போகும்போது என்னன்னா அந்த சபையில நீ பரிசுத்தமா வாழணும், நீ இயேசுவுக்காக வாழணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இயேசுவை பத்தி சொல்றாங்க, நீ இயேசுவுக்காக தான் வாழணும், உலகத்தின் பின்னால போகக்கூடாது அப்படின்னு அந்த வாலிப பெண்ணுகிட்ட சொன்னோன்னா அந்த வாலிப பெண் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து சர்ச்சுக்கே வரல, அம்மா அப்பாட்ட சொல்றாங்க நான் சர்ச்சுக்கே வரல, என்னைய ஒழுங்கா இருக்க சொல்றாங்க, என்ன டிவி பார்க்க கூடாதுங்காங்க, என்ன பரிசுத்தமா வாழுங்காங்க அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டு அந்த வாலிப பெண் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சாத்தான் சபை இருக்குல்ல, சாத்தான் சபை அங்க போறாங்க. அங்க போய் சுகபோகமா இருக்காங்க. சாத்தான் சபையில நீ பரிசுத்தமா வாழ வேண்டாம், நீ உலகத்துக்காக வாழலாம், நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம், உனக்காக நீ வாழ அப்படின்னு அங்க போதனை வந்து நடந்து இந்த பெண் என்ன பண்றாங்க, இந்த வாலிப பெண் அவங்க சுகபோகமா வாழ்றாங்க. இவங்க வாழ்ந்த உடனே இவங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னா இவங்களுடைய அந்த ஒரு உணர்வு தூண்டப்படுது. என்னன்னா தற்கொலை என்கிற அந்த உணர்வு. இவங்க சுகபோகமா வாழ்ந்தோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த தற்கொலை எண்ணம் வந்து தோன்றுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரயில்ல விழுறதுக்காக போறாங்க. அப்ப போன உடனே என்னன்னா ட்ரெயின் வந்து வருது. ட்ரெயின் வந்த உடனே இவங்க போய் அதுல போய் அப்படியே
விழுறாங்க. அப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா இந்த பெண்ணை காப்பாத்துங்க, இந்த பெண் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பெண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பெண் வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த ட்ரெயினும் இந்த வாலிப பெண்ணை வந்து மோதிடுது. அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களும் போயிருந்தாங்க. ஒரு நாள் இந்த ட்ரெயின்ல இருந்த பெண் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த தேதியில ஜெபத்தை பத்தி பிரசங்கம் பண்றாங்க. அப்ப நான் வந்து இதற்காக ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பின்னால வீல் சேர்ல ஒரு வாலிப பெண் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கண் கலங்கின நிலையில அப்படியே முன்னால வராங்க. அந்த நாள் அந்த நேரத்துல அந்த ட்ரெயின்ல விழுந்தது நான் தான், நீங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணீங்களா, ஏசப்பா உங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாரா? அப்ப பாருங்களேன், ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு பாருங்களேன். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு பாருங்களேன். அந்த பெண் வந்து என்னன்னா செத்து இருக்கலாம், ஆனா அந்த சகோதரனுடைய ஜெபம் வந்து என்னன்னா அந்த வாலிப பெண்ணை வந்து காப்பாற்றுனது. அதே போலதான் இப்ப நமக்கு அதற்கான பலன் வந்து தெரியாது. நம்ம ஜெபிக்கிறதற்கான பலன் வந்து இப்ப நமக்கு தெரியாது. நம்ம மகிமையில ஒரு நாள் நம்ம இயேசுவை பார்க்கும்போது இயேசு ஞாபக புஸ்தகத்தை புரட்டி பார்ப்பாரு. அப்ப நமக்கு பின்னால ஒரு கூட்ட ஜனங்கள் நிற்பாங்க. எதற்காக அப்படின்னா நம்ம ஜெபித்ததுனால, நம்மளுடைய ஜெபத்தினால இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்புவாரு. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, யோவானை போல நாங்க உங்களை நெருங்கணும் ஆண்டவரே. சிலுவை வரைக்கும் நாங்க உங்களை நெருங்கணும். அதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அன்பு இருந்தா உங்களை நெருங்க முடியுமே, வாஞ்சை இருந்தா உங்களை நெருங்க முடியுமே. எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு அது இன்னொருவருடையதா இருக்குமே ஆண்டவரே, அது கொஞ்சமா இருக்குமே, அதை யாரும் எல்லாரும் அதை அற்பமா பார்ப்பாங்களே. இயேசுப்பா ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்புல நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். இயேசுப்பா, எங்களுக்கு உண்மையா இருக்க பலன் தாங்க, உண்மையா இருக்க பலன் தாங்க. கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உண்மையா இருப்போம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, எங்களை நம்பி நீங்க ஒரு வாலிபரை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க உண்மையா இருப்போம் ஆண்டவரே. எங்களை நம்பி நீங்க ஆண்டவரே சின்ன காரியங்களை கொடுத்தாலும் நாங்க அதுல உண்மையா இருப்போம் ஆண்டவரே. உண்மையா இருப்போம். எல்லாரும் உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்களேன். சொல்ல அநேகரை தேவன் அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிறார். ஆண்டவரே, என்ன நம்புங்க. நீங்க கொடுத்ததுல நான் உண்மையா இருக்க எனக்கு கிருபை கொடுங்க இயேசுப்பா, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நம்ம ஜெபிக்க நம்ம மேல பார்க்கும்போது நமக்கு பலன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நினைச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் நினைச்சாங்க. 7 நாள் சுத்த சொல்றாரு, ஒரு கிரியே இல்லையே நினைச்சாங்க. 6 நாள் சுத்துனாங்க, ஒண்ணும் இல்ல. 7வது நாள் 6 முறை சுத்துனாங்க, ஒண்ணுமே இல்ல. ஆனா 7வது முறை சுத்தும் போது எரிகோ கோட்டை அதிர்ந்து விழுந்தது, அது தரைமட்டமானது. நீங்க ஜெபிக்க தேவன் என்ன பண்றாருன்னா ஆழங்கள்ல கிரியை செய்கிறார். அது ஒரு நாள் நிர்மூலமாகிவிடும். நீங்க ஜெபிக்கிற காரியம் என்னாகும்னா நிர்மூலமாகிவிடும். நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ ஆழத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத நீங்க விட்டுறாதீங்க. தேச
தேசத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. ஜெபத்துல தேவன் நம்ப போகிறார் நம்மள. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. உங்க சமூகத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.